அவன் வழிகளை, தன் பாதைய, போகிறவன பாதை, போகிற நடக்கிற வழி, எந்த வழியில போகணும், எந்த வழி போக கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லி உள்ள வந்து சர்ச்சு எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, எதுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஓய்வு நாள், நீங்க உள்ள வந்தாதான் கெட்டு போன பாத்திரத்தை பியூரிஃபை பண்ண முடியும். உங்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கிற எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் சரி, आपको गुलामी में रखे हुए कोई भी बंधन किस प्रकार का, அது எப்படிப்பட்ட பாண்டேஜ் இருந்தாலும் சரி, जो कितना किस प्रकार का आपका बंधन क्यों ना हो, எப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, जो किस प्रकार का पाप आपके जीवन में क्यों ना हो, பல நாட்களாக முயற்சி செய்து ஒன்னு வாய்க்காதபடிக்கு போராட்டத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு இந்த ராத்திரி வேளையில உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். बहुत सालों से इसके लिए आप प्रयास कर बहुत दुख के साथ, तकलीफ के साथ, आंसुओं के साथ आप ये रात्रि काल में आप बैठे होंगे. அந்த ராத்திரியில கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில், இந்த விடுதலை பாதை என்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கட்டுப்படுத்த முடியாத எண்ணங்கள்னால பாதிக்கப்படுகிறது. இங்கே வசனம் சொல்கிறது, துன்பப்படுத்தப்படுதல், கொலை செய்யப்படுகிறது தலைமுறை சாபத்தின் மிக முக்கியமான அறிகுறியாய் சொல்லப்படுகிறது. ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கும் பொழுது என் முற்பிதாக்களின் பாவம் தான் அவருக்கு முன்னாடி நிற்கிறது.